எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பின பெட்டியை பற்றின ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு பெட்டியை தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அந்த ஒரு பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இதனால் சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து அப்படிங்கிறத பற்றியும் இப்படி அடுத்தடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பல பரபரப்பான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியாக என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான விஷயமும் வெளியே இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா இவங்களுடைய டைவர்ஸை பற்றி தான் மொத்த தமிழகமுமே பேசுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே ஃபோனை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் டைவர்ஸ் நியூஸை பற்றி தான், விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் நியூஸ் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்முடைய தமிழகத்தில் அசைக்க முடியாத இடத்த அரசியலில் தளபதி விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவங்களே உதாரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்னதான் அதிமுக திமுக இப்படி இவங்க தான் மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் காட்டிக்கொண்டாலும், தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கேவை இந்த இரு கட்சிகளும் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும், முழுக்க முழுக்க டிவியிலிருந்து இந்த கட்சியுடைய மற்ற இந்த இரண்டு கட்சியுடைய செயல்பாடு கூட டிவிக்கேவுடைய கட்சியை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் தளபதி விஜயோடைய அந்த மாநாட்டை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது யூடியூப் ஆகட்டும் இல்லை டிவி ஆகட்டும், எல்லாருமே இதை ஒன்றை மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கான காரணத்தையும் அந்த ஒவ்வொரு நியூஸ் சேனலும் டிவி சேனலும் யூடியூப் சேனலும் சொல்கிறாங்க. தளபதி விஜயை பற்றி பேசினாதான் எங்களுக்கு வியூஸ் வருது, நாங்கள் அவரை காட்டாமல் வேறு எதை நாங்கள் காட்ட முடியும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் என்னதான் தலைவர்கள் தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டு இருந்தாலும், கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி எப்போ நம்முடைய தமிழகத்தில் உருவானுச்சோ அப்போ இருந்து ஒவ்வொரு கட்சி தொண்டர்கள்லேருந்தும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் தளபதி விஜயோடைய டிவிக்கே கட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை. அதனால தான் திமுகவும் அதிமுகவும் டிவிக்கே மேலே மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே இருக்கும், இல்லைன்னா ஏடிஎம்கே இருக்கும். இப்படி இந்த இரண்டு கட்சியுமே தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது இவங்க இரண்டு பேர்த்துக்குள்ளேயும் போட்ட கூட்டணி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் தஞ்சாவூர் மாநாட்டில் கூட சொல்லியிருப்பார். இப்படி இந்த இரண்டு கட்சிகளுமே மாற்றி மாற்றியே வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒருத்தர் பண்ண தப்ப ஒருத்தர் ஆதரிக்கிறது மறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயமா போச்சு அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் கூட சொல்லியிருப்பாரு. இப்படி இருக்கிறப்ப டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்ததுனால இந்த ஒரு கட்சியில் தளபதி விஜய் அவர்கள் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கட்சிக்குமே, திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிக்குமே இது மிகப்பெரிய அளவுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்படி இருக்க நேயர்களே, இன்றைக்கி நடந்த இந்த தஞ்சாவூர் மாநாட்டை பற்றின ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே இழைச்சி போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் இந்த டைவர்ஸை பற்றி எந்த ஒரு கருத்துமே வெளியே சொல்லலை அப்படி இருந்தாலும், இதை பற்றி எதுவுமே பேசிக்கல அப்படி இருந்தாலும், அவர் உடம்பு இழைச்சி போய்க்கிறத வச்சே சொல்லலாம் இது அவருடைய மனசை ரொம்பவே பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கிளப்பின அந்த குறிப்பிட்ட தரப்பினர் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு டிவிகே கட்சி தொண்டர்கள் மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறாங்க.
நேர்களே, இப்படி நம்முடைய தமிழக அரசியல் களமே ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ஆனால் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்த தமிழகமுமே பார்த்தீங்கன்னா அரசியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையே தான் எல்லாருமே உத்து கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. சரியா டிவிக்கே அப்படிங்கிற கட்சி அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு யாருமே உத்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்போ இந்த காலத்து இளைஞர்கள்லாம் பெருசாக அரசியலில் நாட்டம் காட்டாமல் தான் சரியாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. எப்போ தளபதி விஜய் டிவிக்கு அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தாங்களோ, சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இப்போ அரசியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, டிவிக்கு கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் என்ன நடக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்கள் பேச வச்சுட்டாங்க. என்னதான் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இந்த 2026 இந்த 2026 இவ்வளோ பெரிய மாற்றத்தை தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்ததே மிக பெருமளவுக்கு வெற்றி தான் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்தாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேர்களே, இப்போ ரொம்பவே பரபரப்பாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கிற கருத்து என்ன, தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பின ஒரு பெட்டியை பற்றின தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மற்றும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இருவரும் அப்போ பயன்படுத்தின இருவரும் சேர்ந்து இருக்கும்போது பயன்படுத்தின பல முக்கியமான பொருட்களை தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறாராம். அதாவது விஜய் மனைவி அந்த வீட்டை விட்டு போகும்போது தளபதி விஜய் அவர்கள் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அவசரத்தில் மறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவள் நம்ம கூட சண்டை போட்டிருந்தாலும் அவளுக்கு இந்த கிஃப்ட்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு, அதே மாதிரி தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு தேவையான முக்கியமான சில மெடிசின்ஸ் அதையும் அனுப்பி வச்சுட்டு, சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த பெட்டியில் அனுப்பி வச்சுட்டு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாராம். நீ என்னை விட்டுட்டு போகும்போது, அவசரமாக போகும்போது சில முக்கியமான விஷயங்களை வீட்டில் விட்டுட்டு போயிட்ட, அதெல்லாம் நான் இந்த பெட்டியில் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் என்கிட்டேருந்து என்னுடைய மனசு உன்கிட்ட தான் இருக்குது. இப்படி ரொம்பவே உருக்கமாக ஒரு கடிதம் அதில் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த பெட்டியை பார்த்த உடனே சங்கீதா அவர்கள் மிக பெருமளவுக்கு கண்கள் கலகி இருக்கிறதா அந்த தகவலில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேயர்களே? தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி அவர்களும் மீண்டும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னதான் இருந்தாலும் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணது தப்பு தான். எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. இது தளபதி விஜய் அவர்களுக்கு மிக பெருமளவுக்கு துரோகம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.